ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் கொடுக்கல. ஸோ போன தடவை உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த ரிசல்ட்டு கொஞ்சம் லேட் ஆகும், தாமதமாகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் அதாவது ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டது அவங்க எதுவும் தெரியாது, அப்டேட் ஒன்றும் இல்லை. ஸோ மற்ற யார்கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னை ஹெட் ஆஃபீஸில் கேட்டாலும், ஜேஆர் ஆஃபீஸில் கேட்டாலும், யார்கிட்ட கேட்டாலுமே ரெக்கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மந்த் வரும் தான் சொல்கிறாங்க. அது உங்கள்கிட்ட இப்போ ஆடியோ போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ என்னோடய ஓன் வாய்ஸில் கூட நான் அந்த அப்டேட் கேட்டு உங்களுக்காக போட்டிருந்தேன். நான் கூட சொல்லியிருந்தேன் லேட் ஆகும், ஸோ இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் மன வருத்தத்தோட என்ன ப்ரோ அப்படி சொல்கிறீங்க, வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அது என்ன சொல்கிறது, உங்கள் வீடியோ எனக்கு பிடிக்கல, பார்க்க மாட்டேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ உண்மை கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். எப்போயுமே பொய் தான் கொஞ்சம் இனிமையாக இருக்கும். நம்ம நம்ம சேனல் ஆரம்பிச்சதை நோக்கத்தோட என்ன நோக்கம் அப்படின்னா, உண்மையை மட்டும் சொல்கிறது தான் என்னோடய நோக்கத்தோடு தான் இந்த சேனல் ஆரம்பித்து அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கண்டிஷன், அதாவது இப்போ என்ன சிச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்ட்டு நானும் ஒரு நிலையில் இருந்தேன். ஸோ அந்த நிலையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு நான் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ உண்மை தகவலை மட்டும் ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வரவேற்பு எனக்கு இன்னமும் இருக்குது. ஸோ உங்களுக்காக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த மந்த் எண்டில் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பல கேள்விகள் இருக்குது. சப்ஸ்கிரைபர் நிறைய கேட்குறாங்க, சரி கமெண்டில் கேட்குறாங்க, என்ன இப்போ ஜியோ டேட் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஜியோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அல்லது திரும்ப நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா அப்படின்னு பல கேள்விகள் எழுப்புனாங்க. ஸோ நான் இதை பற்றின விளக்கங்கள் என்ன போன வீடியோலாம் சொல்லலை. ஸோ இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜியோ ஏற்கனவே 6 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஸோ அந்த 6 மந்த்து இந்த ஆகஸ்ட் மந்த் இதோட முடியுது. ஸோ இனிமேல் என்ன சொல்கிறது, ஜியோ எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிசல்ட் வந்தால் இன்னும் 2 தினங்களில், இந்த 2 நாளில் விட்டே ஆகணும். ஸோ அப்படி விடலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இனிமேல் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன சொல்கிறது, கொஞ்சம் மோசமான நிலைமை தான். இருந்தாலும் அப்படின்னு இன்றைக்கி உங்களுக்காக அப்டேட் கேட்டிருந்தேன். அதாவது சின்ன ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்க சில நேரம் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, இல்லை இப்போ ஒரு அப்போன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அந்த வித்தியாசமான பதில் அப்படின்ட்டு அந்த ஆடியோ கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சொல்லிடுறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஒரு நம்பர் தர்றேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அன்றைக்கி கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு மட்டும் கேட்கல, அதாவது 2க்கும் சொல்லி கேட்கல, கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் கேட்டிருந்தேன். ஸோ கள்ளக்குறிச்சிக்கு 2 நம்பர் தந்தாங்க. ஸோ 2 நம்பருமே கால் ரெக்கார்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 நம்பர் இருக்குது. இந்த ஆடியோ நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம். அந்த ஆடியோக்கு கேளுங்க, அந்த 2 நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ சார், இந்த கள்ளக்குறிச்சிக்கு ரிசல்ட் எப்படி சார் வரும், ரேஷன் ஷாப்பு? சார் நீங்கள் கள்ளக்குறிச்சி ஜேஆர் ஆஃபீஸ் நம்பர் தரேன், பேசுங்க சார். இல்லை சார், நான் ட்ரை பண்ணிட்டேன் சார், அவங்க அட்டன் பண்ணி சார். இல்லை, லைன் ஒர்க் ஆகுது, நீங்கள் பேசுங்க நீங்கள். அப்படிங்களா சார்? உங்களுக்கு தெரியாதா சார்? இல்லை சார், நீங்கள் அவங்க தான் சார் கேட்கணும், ஜேஆர் தான், அவங்க லெவல் தான் போடணும். அப்படிங்களா? சார் நோட் பண்ணிங்க. ஓகே சார், சொல்லுங்கள் சார். 0 0 41 41 51 51 22 22 23 23 23 23. ஓகேங்க சார், இந்த நம்பருக்கு போட்டு கேட்டால் சொல்லுவாங்க சார். நம்பர் போகுது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் கூட இருக்குது, நோட் பண்ணிங்க. அப்படிங்களா சார்? சொல்லுங்கள் சார். 0 0 41 41 51 51 22 22 64 64 22. ஓகேங்க சார். இந்த நம்பர் சார் கள்ளக்குறிச்சி பிடிஎஸ் பொது விநியோக திட்டம் ஒருத்தர் சேல்ஸ்மேன்லாம் போடுற ஒரு அப்பாயின்மெண்ட் போடுற ஐயர் சார். ஓகே. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்க, அவங்களுக்கு தான் இது தெரியும் சார். இது நீங்கள் சென்னை போர்டு இது. அப்படிங்களா? சரி, போட்டு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் அங்கே கரெக்டாக சொல்லுவாங்க பதில். அப்படிங்களா? சரிங்க சார், கரெக்டாக சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பேசுங்க. சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ கேட்டிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னை ஹெட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணதுக்கு எங்களுக்கு எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ எங்களுக்கு இதை பற்றின எந்த விவரம் தெரியாது. 2 நம்பர் தரேன், 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ அது 2 நம்பர் நான் நோட் பண்ணி வச்சுட்டு நான் அந்த 2 நம்பர்லேருந்து கால் பண்ணேன். ஸோ ஒரு நம்பர் பிஸி இருந்துச்சு. ஸோ இன்னொரு நம்பர் கால் அட்டன் பண்ணாங்க. அதாவது இந்த 2 நம்பர் நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, அதனால தான் ரெக்கார்டோடு உங்களுக்காக சென்ட் பண்ணுறேன். ஸோ கள்ளக்குறிச்சிக்கு என்ன பேசுனேன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல்
நிறைய பேர் கேட்டாங்கல்ல ஜியோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, என்ன பண்ணுவாங்க, அதாவது வருமா வராதா, அதை சப்போஸ் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அதாவது ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அல்லது வந்து ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன் திரும்ப விடுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து ஒரு பதில் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவரும் சொல்லியிருக்காரு. அது என்ன ஆடியோ தகவல்னு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஹலோ சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் கள்ளக்குறிச்சி ரிசல்ட் எப்போ சார் வரும் ரேஷன் ஷாப்? இந்த மாதம் வந்துடும் சார். இல்லை சார் இந்த மாதம் எண்டில் வந்துடுமா சார்? வந்துடும் சார். இல்லை சார் டேட் ரொம்ப நெருங்கிடுச்சு சார், கன்ஃபார்ம் வந்துடுமா சார்? சார் அதான் பார்த்துட்டு போய் கட் பண்ணிடுவாங்க. இல்லை சார் ஜியோ டேட் வர முடியாது சார், அதான் எப்படி சார்? அதான் சார் இந்த மாதம் போட்டுருவாங்க சார். கன்ஃபார்ம் போட்டுருவாங்க சார். இதே ஜியோ டேட் ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா சார் திரும்ப? அது தெரியல சார். அதான் அப்படியா சார்? கன்ஃபார்ம் வந்துடுமா சார் 2 நாளில்? வந்துடும். வந்துடும் சார். சரி ஓகே சார், தேங்க்யூ சார். ஆ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ கேட்டிங்களா? அதாவது உங்களுக்கு நான் போன வீடியோவில் இல்லை, பல வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ரெக்கார்டில் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, என்ன 1000 ரெக்கார்டில் என்ன சொல்ல, அதாவது நம்ம பேசுனதுலேருந்து மற்ற சப்ஸ்கிரைபர் பேசுனது, மற்ற ஆடியோ, அதாவது எவ்வளோ தகவலோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சொல்கிறாங்க. அதாவது ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் அப்படி சொல்லிகிட்டே எல்லா மாதமும் சொல்லி கடைசியில் ஆகஸ்ட் மந்த் வந்து இன்றைக்கி போன மாதமும் சொன்னாங்க லாஸ்ட்டில் வரும் அப்படின்ட்டு. ஸோ ஆகஸ்ட் மாதம் சொல்லி இப்போ ஆகஸ்ட்டு ஜியோ முடிய போகுது. 2 நாள் தான் இருக்குது. நீ டேட் 28. ஸோ 29, 30, 31. ஸோ இந்த 3 நாள் தான் இருக்குது. ஸோ 3 நாளில் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மந்த் ரொம்ப நாள் கம்மியாக சார், 2 நாள் தான் இருக்குது சார், வந்துடும். நான் கேட்டேன், வந்துடும் அப்படின்றாரு. அதாவது மாதம் என்ன சொல்கிறாங்க, இந்த மந்த் சொல்லி இப்போ கடைசியில் வந்து ஆகஸ்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி இப்போ ஆகஸ்ட்டில் முடிய போகுது. ஜியோ டேட் முடிய போகுது. ஜியோ டேட் எப்போடா, அதாவது எப்போ முடியும் அப்படின்னு 2 நாள் தான் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, நான் கேட்டதுக்கு இந்த 2 நாளில் வந்துடும் சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், சார் ஜியோ டேட் முடிஞ்சிட்டுனா திரும்ப வருமா சார்னு கேட்குறேன். இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்றாரு. ஸோ அது தெரியாது அப்படின்னு சொல்கிறது வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அவருக்கே தெரியாது போல், அதனால தான் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சென்னை ஹெட் ஆஃபீஸ் கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க, ஜிஆர் ஆஃபீஸ் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். நல்லா கேளுங்க, டேட்டு முடிஞ்சிருக்குன்னா, முடிய போகுதுன்னா 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தகவல் வெளியிடணும். ஸோ அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டேட்டுக்கு வாங்கலை, தகவல் வெளியிடலை. ஸோ டேட்டு முடிய போகுது, விட்டால் இந்த 2 நாளில் மட்டும்தான் அதாவது வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 நாள் வரல அப்படின்னா ரிசல்ட் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜியோ டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஸோ திரும்ப புது நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க என்னன்னு தெரியலை. ஆனால் நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து திக் நிமிடங்கள் தான் அவங்களுக்கு. ஸோ 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். 2 நாள் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட லக்கு, அதாவது ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட கடவுள்கிட்ட, அவங்க சாமிக்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, ரிசல்ட்டு 2 நாள் வரணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக வேலை வெட்டிலாம் போட்டுக்கிட்டு தான் உங்களுக்கு அதை வந்து நான் அப்படியே கொடுத்துட்ருக்கேன். போன தடவை வீட்டில் சொல்லியிருந்தாங்க, கமெண்டில் சொல்லியிருக்காங்க, வீடியோ மட்டும் போடுங்க, அது மட்டும் இல்லாமல் மற்றது பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்குமே வந்து 4 இது பேசணும். ஸோ ஒரு இதாக பேசிவிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நான் வாய்ப்பு கிடையாது, அதுக்கு நான் ஆளும் கிடையாது. எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணணுக்காக தான் அந்த வீடியோ உண்மை தகவலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மந்த் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். 2 நாள் கண்டிப்பாக ரிசல்ட் வரும், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ வரல அப்படின்னா என்ன நடக்க போகிறது நமக்கே தெரியாது, அது கடவுளுக்கு மட்டும் தெரியும். ஸோ 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஜியோ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, இப்போமே சொல்லியிருக்கணும். அதனால் உங்களுக்கு வந்து கடைசி சான்ஸ் தான், ஒரு 2 நாள் மட்டும் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 நாளில் உங்களுக்கு அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளது என்ன நடக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.